ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அயோத்தி ராமர் கோயிலில் 200 அடி ஆழத்தில் ஒரு டைம் கேப்சூல் வந்து வச்சுருக்காங்க. இந்த டைம் கேப்சூல் வந்து எதுக்கு எதனால் வச்சுருக்காங்க அப்படின்னும், அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான நியூஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, அயோத்தி ராமர் கோயிலில் மொத்தம் 1800 கோடி ரூபா செலவில் 2.7 ஏக்கர் பரப்புள்ள கோயில் கட்டிருக்காங்க. இந்த கோயிலோட இது மொத்தம் வந்து 57,400 சதுர அடி கொண்டது. இந்த கட்டடக்கலை முயற்சி வந்து பிரம்மாண்டத்தையும் அது பிரதிபலிக்கிற மாதிரி கட்டிருக்காங்க. கோயிலானது மொத்தம் வந்து எப்படின்னா 360 அடி நீளமும் 235 அடி அகலமும், அதோட விமானம் அதாவது கோபுரம் வந்துட்டு 161 அடி உயரத்துலேயும் அமைந்துள்ளது. இதில் வந்து கணிசமாக ஒரு 20 அடி உயரம் கொண்ட அளவுக்கு ஒரு 3 அடுக்கில் வந்து கட்டிருக்காங்க. கோயில் அடித்தளம் கணிசமான எண்ணிக்கையில் வந்து தூண்களால் அதிகம் இருக்குது. ஒரு தரைதளத்தில் அதாவது கீழே வந்து தரைதளத்தில் வந்து 160 தூண்களும், முதல் தளத்தில் வந்து 132 தூண்களும், இரண்டாவது தளம் சிக்கலான கொஞ்சம் வடிவு கொண்டது 74 தூண்களும் வச்சுருக்காங்க. கோயிலுக்கு கீழே 2000 அடி ஆழத்தில் ஒரு டைம் கேப்சூல் வந்து புதைக்கி வச்சுருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு கோயில் கட்டுறாங்கன்னா அதுக்கு கீழே வந்துட்டு ஏதாவது ஒரு இதை வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. இந்த ஜென்ரேஷனை விட்டு இன்னும் பல ஜென்ரேஷன் கழித்து சப்போஸ் இந்த கோயில் பற்றின ஆராய்ச்சிகள் ஈடுபடணும் அப்படின்னா, அந்த கோயிலுக்கு அடியில் வந்துட்டு ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு செப்பு தகடில் எழுதி அந்த ஒரு கேப்சூலாக வந்துட்டு பூமிக்கு அடியில் வந்து கோயிலுக்கு அடியில் புதைச்சி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து புதைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இந்த ராமர் கோயிலில் வந்துட்டு எந்த ஒரு சிமெண்ட்டும் இரும்புமே பயன்படுத்தலை. எல்லாமே வந்து எல்லா இதுவுமே வந்து இன்டர்லாக்கிங் மூலிமா பண்ணியிருக்காங்க. இதுக்கான கல்லெல்லாம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, ராஜஸ்தானில் பரத்பூர் மாவட்டத்திலேருந்து கொண்டு வரப்பட்ட பன்சி பஹார்பூர் இளஞ்சிவப்பு மணங்கற்களால் கட்டிருக்காங்க. இது வந்து கோயில் வந்து ரொம்ப நாளைக்கு வந்துட்டு தாங்கணும். அந்த கோயில் அந்த கல்லில் வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம்னு எழுதி வச்சுருக்காங்க. இந்த கட்டுமானத்தோட பேர் வந்து ராம் ஷிலாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கல்லுலாம் வந்துட்டு எப்படின்னா, அதாவது ஒரு முன்னாள் காலத்தில் ராமர் சேது பாலம் இருக்குல்ல, அந்த பாலம் கட்டும்போது இந்த கல்லெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றனால யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நேபாளத்தில் கிடைக்கிற சாலிகிராம்ங்கிற அந்த கல்லையும் கொண்டு வந்து இங்கே வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2587 மத வழிபாட்டு தலங்கள்லேருந்து மண்ணு கொண்டு வந்து இந்த ராமன் இதில் பண்ணியிருக்காங்க. அதுவும் இவங்களோட சேர்த்து தாய்லாந்தில் இருக்க சில புனித நதிகள்லேருந்து நீரெல்லாம் கொண்டு வந்து இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த அயோத்திக்கு போயிட்டு இந்த பாலராமரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த கோயிலோட கட்டடக்கலை எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.